பிரஸ்னோ உபனிஷத்து அப்படிங்கிறது நமக்கு பிரின்சிபல் உபனிஷத்துல 4வது உபனிஷத்தை படிக்கிறோம். பிரஷ்னம்னா கொஸ்டின், கேள்வி. கேள்வி கேட்கிற உபனிஷத்து, அதனால இதுக்கு கேள்வி உபனிஷத்துன்னு பேரு, பிரஸ்ன உபனிஷத்துன்னு பேரு. இதுக்கு எத்தனை கேள்வி கேட்டாங்கன்னா 6 கேள்வி கேட்டாங்க, அதனால ஷத் பிரஷ்ன உபனிஷத்துன்னு பேரு. 6 கொஸ்டின் இருக்கு, அதுக்கு ஆன்சர் இருக்கு. இந்த 6 கொஸ்டினுக்கு ஆன்சர் நீங்க தெரிஞ்சுக்கிறதுனால உங்களுக்கு பிரம்ம ஞானம் வந்துடும், அவ்வளவுதான். இந்த உபனிஷத் வந்து டயலாக் பிட்வீன் குரு பிப்பலாத முனி அண்ட் 6 டிசபிள். 6 சிசிய பிள்ளைகளுக்கும் ஒரு குரு பிப்பலாத முனிவருக்கும் நடுவில் நடந்ததுதான் இந்த உபனிஷத்து. 6 டிசேபிளோட பேரு. ஒரு சில டிசேபிளுக்கு இந்த உபனிஷத்துல அவங்க அப்பன் பேரெல்லாம் இருக்கு, அவங்களுடைய குல வம்சத்தினோட பேரெல்லாம் இருக்கும். அதெல்லாம் கொஸ்டின்ல கேட்பாங்க. முதல்ல இந்த 6 பேரை பார்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி பேர்லாம் இருக்கு, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. கபந்தி, பார்கவா, கௌசல்யா, சௌரியாயினி, கார்கியா, சத்யகாமா, சுகேசா. இந்த 6 பேர் தான் அந்த டிசேபிளோட பேர். இவங்க 6 பேரும் பிப்பலாத முனிவர்கிட்ட போய் அப்ரோச் பிப்பலாத இன் ஆர்டர் டு லேர்ன் அபவுட் த பிரம்மன், பிரம்மத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு கேட்குறாங்க. பிப்பலாத இன் ஆர்டர் டு டெஸ்ட் தேர் ஃபிட்னஸ், இவங்கெல்லாம் படிக்கிற தகுதியானவங்களா, நம்ம கிட்ட இந்த பிரம்மத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்குலாம் இவங்களுக்கெல்லாம் தகுதி இருக்கான்னு செக் பண்றதுக்காக சிம்பிளா சொல்றாரு, ஓகே யூ கோ அண்ட் டூ தபா. தபா வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு பிரம்மச்சரியத்தை கடைபிடிச்சிட்டு ஸ்ரத்தாவோட நீங்க 1 வருஷ காலம் இந்த குருகுலத்துல சேவை பண்ணுங்க. 3 விஷயம் அவர் சொன்னது, தபா, பிரம்மச்சரியா, ஸ்ரத்தா. இந்த 3ஓட நீங்க 1 வருஷம் நீங்க மெயின்டைன் பண்ணீங்கன்னா, அதுக்கப்புறம் 1 வருஷம் கழிச்சு வந்து நீங்க இந்த கொஸ்டின் எங்கிட்ட கேளுங்க. அட் த எண்ட் ஆஃப் இயர் இந்த கொஸ்டினை வந்து நீங்க எங்கிட்ட கேளுங்க, அப்ப ஆன்சர் தெரிஞ்சா நான் சொல்றேன், அப்போ பார்க்கலாம் அப்படின்னு சிம்பிளா சொல்லிடுறாரு. இப்படிதான் இருப்பாங்க ரியலாவே. அப்பெல்லாம் வந்து குருகுலத்துல நீங்க யோகாலாம் கத்துக்கணும்னா நீங்க போய் கேள்விகள் கேட்டீங்கன்னா இப்படிதான் சிம்பிளா ஆன்சர் இருக்கும். நீங்க வந்து சர்வீஸ் பண்ணி சேவ் பண்ணி அதுக்கப்புறம் உங்ககிட்ட கொஸ்டின் பணிவோட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும். இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து கபந்தி கேட்குறாங்க, இங்க இருக்கக்கூடிய உலகத்துல இருக்கக்கூடியது எல்லாமே எதுல இருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இங்க எதுல இருந்து வந்தது அப்படின்னா, பிப்பலாத முனிவர் வந்து சொல்றாரு, பிரஜாபதி அப்படிங்கிற ஒரு இறைவனை வந்து சொல்லக்கூடியது பிரஜாபதி அப்படின்ட்டு. பிரஜைகளுக்கு எல்லாம் பதியாக இருக்கக்கூடியது பிரஜாபதி. அதுல இருந்தா பிரகோனி கிரியேட் ஏ கப்புல் ஆஃப் 2 எனர்ஜி வந்து உருவாகுது, ஒன்று பிராணா, இன்னொன்று ரை. இந்த 2 எனர்ஜி அப்படிங்கிற ஒரு ஃபார்மேஷன்ல இருந்து தான் உருவானது. அதுல வந்து டே நைட்டுங்கெல்லாம் டேப்லர் காலம் இருக்கு. இதெல்லாம் எது பிராண சம்மந்தப்பட்டது, எது ரை சம்மந்தப்பட்டதெல்லாம் இருக்கும். டே நைட்டு எல்லாமே டியால் ஃபார்ம்ல உருவாகுது. வெளிச்சம், இருள், இந்த மாதிரி வெப்பம், குளிர்ச்சி, இந்த மாதிரி டுயல் கான்செப்டை வந்து இங்க பிராணா ரை அப்படிங்கிற 2 கான்செப்ட்ல அவர் வந்து அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணி இங்க பண்றாரு. எப்பெல்லாம் இந்த பிராண ரையை பேஸ் பண்ணி தான் யக்னியம்லாம் பண்ணுவாங்க. அதை வந்து வருஷங்களை வந்து இப்போ ஒரு நாளை வந்து பிரிச்சிங்கன்னா டே நைட்டை பிரிக்கலாம். மாசங்களை பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து தேய்பிறை வளர்ப்பிறைன்னு பிரிக்கலாம். வருஷங்களை பிரிச்சிங்கன்னா 6 மாசங்களை வந்து தட்சிணாயனம், உத்தராயணம் பிரிக்கலாம். இந்த மாதிரி பிரிச்சு அப்ப அதெல்லாம் வந்து ரிஷி முனிவர்கள்லாம் எப்படி யக்னியம் பண்ணுவாங்க அப்படிங்கறதெல்லாம் இங்க கொடுத்துருக்காங்க சில கான்செப்ட். இதுல இருந்தும் ரிஷிகள் வந்து எந்த காலத்துல பண்ணுவாங்க, பிராணால பண்ணுவாங்களா, ரயில பண்ணுவாங்களா அப்படிங்கறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பிராணா சம்மந்தப்பட்டதான் கொடுத்துருப்பாங்க. ஒரு டியூவல் கான்செப்டே சொல்லியிருப்பாங்க. 2வது கொஸ்டின் வந்து பஞ்ச பிராணா பத்தி வரக்கூடிய கொஸ்டின். இந்த செகண்ட் கொஸ்டின் வந்து பார்கவா கேட்கிற கொஸ்டின், வாட் ஆர் த வேரியஸ் டெய்டிஸ் ஆர் ஃபோர்ஸ் தட் இஸ் சஸ்டைன்ட் இன் த ஹியூமன் பாடி. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எனர்ஜி எது? தேவாக டெய்டி அப்படின்னா தேவர்கள், தேவன புலன்கள், நம்மளுடைய புலன்கள்லாம் எது, அதுக்கெல்லாம் எனர்ஜி கொடுக்கறது எது? அந்த எனர்ஜியில எது வந்து சீப், இது அதுக்கெல்லாம் தலைமை தாங்கும். இப்போதான் சிம்பிளா ஆன்சர் பண்றாரு, பிராணா இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டெய்டி. பிராணா தான் அந்த தேவர்களுக்கெல்லாம் தேவனாக நமக்குள்ள இருக்கிறது.
இதுதான் நம்ம பாடியில பிராணா தான் நம்ம உடம்புக்குள்ளார இயங்குறதுக்கு காரணமானது. பிராணான்னு என்னன்னு தெரியுதா? இப்ப நீங்க கிளாஸ் கவனிக்கணும், கண்ணு சிமிட்டணும், எல்லாம் பிராணா தான். உங்களுடைய இயக்கத்துக்கு எல்லாத்துக்கும் காரணம் பிராணா தான். பிராணா டவுன் ஆச்சுன்னா உங்களால எதையும் அனுபவிக்க முடியாது. ஒரு ஸ்லோகா இருக்கு, பிராணசேதம் வசே சர்வம் திரிதிவே யத் பிரதிஷ்டிதம் மாதேவ புத்திரான் ரக்ஷஸ்வ. 2வது அத்தியாயத்துல 13வது ஸ்லோகம் இது. இங்க இருக்கக்கூடிய எல்லாமே இந்த உபனிஷத்தை பொறுத்த வரைக்கும் பிராணாதான் கடவுள். ஈசாவாசி உபனிஷத்துல ஈசன் தான் கடவுள். மாண்டூக்கிய உபனிஷத்துல ஓம்காரம் தான் கடவுள். சோ இறைநிலை அப்படிங்கிறது சர்வம், எல்லாம் இதனால் தான் ஆனது அப்படின்னு அந்த உபனிஷத்தை எல்லாம் எடுத்துக்குது. ஓம்னாலும் பிரணவம்னாலும் பிராணானாலும் கடவுள்னாலும் எல்லாம் ஒண்ணுதான். வெவ்வேறு வார்த்தை சொல்லி வெவ்வேறு வார்த்தையில இதனால ஆனதுன்னு சொல்லுது. இங்க படைக்கப்பட்ட எல்லாமே பிராணாவால் ஆனதுதான். இதான் 2வது கொஸ்டினுக்கு ஆன்சர். 3வது கொஸ்டின் கௌசல்யா கேக்குறாங்க, இந்த பிராணம் எப்படி பிறந்துச்சு? அந்த பிராணா ஹவு டஸ் இட் என்டர் த பாடி? அது எப்படி உடம்புக்குள்ளார வந்துச்சு? உடம்புக்குள்ளார வந்ததுக்கு அப்புறம் இந்த பிராணாவோட டிவிஷன் என்ன? இந்த உடம்பு விட்டு வெளியே போகும்போது அது எப்படி வெளியே போகும்? எக்ஸ்டர்னல் இன்டர்னல் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் பிராணா. உள்ளும் புறமாக இந்த பிராணா எப்படி இருக்கிறது, எப்படி செயல்படுது? எப்படி இருக்கு கொஸ்டின்லாம்? பயங்கரமா இருக்கா? டிசேபிள்னா இப்படி கேட்கணும் கொஸ்டின். அதுக்காக தீபம்மா கேட்ட கொஸ்டின்லாம் தப்புன்னு கிடையாது. ஏன்னா அதெல்லாம் சங்கீதம்மா சொல்லி கொடுத்தா கேட்டிருக்கிறாங்க. அது கொஸ்டின் தான், இதுவும் கொஸ்டின் தான். இப்ப இதுக்கு பீப்புள் அதை ஆன்சர் பண்றாங்க. பிராணா இஸ் பர்ன் அவுட் ஆஃப் த செல்ஃப். ஆத்மால இருந்து பிராணா வெளிப்படுது. இட் என்டர்ஸ் டு த பாடி பிகாஸ் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் த மைண்ட். நம்முடைய ஓல்டு கர்மால இருந்து தான் இதெல்லாம் ஆக்ஷன் மாறுது. கர்மா அடிப்படையில இந்த சித்தவிருத்தின்னு சொல்லுவோம். அதன் அடிப்படையில மனம் இயங்கும். மனதின் அடிப்படையில நம்முடைய செயல்பாடு இருக்கும். அந்த செயல்பாடுகள் எல்லாம் இந்த பிராணா சப்போர்ட் பண்ணும். இந்த பிராணாவே 5 பிரிக்கலாம், 5 வகையை பிரிக்கலாம். பிராண பிராணா, அபான பிராணா, சமான பிராணா, வியான பிராணா, உதான பிராணா. இப்படி 5 பிரிக்கலாம். 5 பிராணா. சோ இந்த நம்ம பாடிக்குள்ளார் எப்படி இந்த பிராணா இருக்கோ அதே போல இந்த யூனிவர்ஸ்லயும் இருக்கு. இந்த பிரபஞ்சத்துக்கும் பொருந்தும். பிராணா அப்படிங்கிறது சன்னை சொல்லலாம். அபானா அப்படிங்கிறது எர்த்து பூமி. சமானா அப்படிங்கிறது இந்த சன்னுக்கும் எர்த்துக்கும் சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவில் இருக்கக்கூடியது. வியானா அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் வியாபித்து இருக்கக்கூடியது. உதானா அப்படிங்கிறது நெருப்பு. இந்த மாதிரி பிரபஞ்சத்திலையும் இந்த பிராணா பஞ்ச பிராணா எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு இன்னொரு ஆஸ்பெக்ட்லையும் மென்ஷன் பண்ணியிருக்கு இந்த உபனிஷத்து. 4th கொஸ்டின், த ஆர்கன்ஸ் விச் கோ டு ஸ்லீப் இன் பர்சன். நாம தூங்கும் போது நம்மளோட உறுப்புகள் எல்லாம் தூங்க போகுது இல்ல? அப்ப ஒன்ஸ் தட் ரிமைன் அவேக், அப்ப எல்லா உறுப்புகளும் நாம தூங்கும் போது எல்லா உறுப்புகளும் ரெஸ்ட் எடுக்கிறது எது எது முடிச்சிட்டு இருக்குது? டெய்டி ஹூ எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரீம்ஸ் அண்ட் ஹாப்பினஸ். ஸோ தூங்கும் போது கனவுல நமக்கு சுகதுக்கங்கள்லாம் வருது, அதெல்லாம் அனுபவிக்கிறது யாரு? எவ்ரி திங் கெட்ஸ் மெர்ஜ்டு டியூரிங் த டீப் ஸ்லீப். நல்லா ஆழ்ந்து தூங்கி போயிட்டுனா எல்லாம் மறைஞ்சு போயிடுது. முடிச்சிட்டு இருக்கும்போது எல்லாம் தெரியுது, இந்த உலகமெல்லாம் தெரியுது. கனவுல போகும்போது கொஞ்சம் பாடியெல்லாம் ஒரு பக்கம் தனியாக நின்று போயிட்டு நீங்க எதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்க, அனுபவிக்கிறீங்க. டீப் ஸ்லீப் போனா அது இல்லாம போயிடுது, எல்லாம் போய் வெறிஜ் ஆயிடுது, ஒடுங்கி போயிடுது. இதெல்லாம் எப்படின்னு கேக்குறேன். நீங்க தூங்க போனாலும் பிராணா முழிச்சுக்கிட்டு இருக்கும். அவேக் இன் த பாடி டியூரிங் த ஸ்லீப். நீங்க தூங்கிட்டாலும் பிராணா முழிச்சுக்கிட்டு தான் இருக்கும். அந்த பிராணா தான் மனதினோட மனதுல போய் மனம் வடிவம் எடுத்து நமக்கு அந்த கனவு உலகத்துல நாம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம். மனம் தான் அனுபவிக்குது. டியூரிங் ஸ்லீப் எவ்ரி திங் கெட்ஸ் மெர்ஜ் இன் த செல்.
நீங்க டீஸ்லீப் பண்ணீங்கன்னா எல்லாமே போய் உங்களுடைய ஆன்மாவுல ஒடுங்கிக்கும். ரமண மகரிஷி கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அவரோட டிவி வீடியோலாம் யூடியூப்ல நிறைய இருக்கு. நாம் உறங்கும் போது நம்மளுடைய அனைத்து அனுபவங்களும் நினைவுகளும் ஸ்வரூபத்தில் ஒடுங்கி விடுகின்றன. மீண்டும் முழிக்கும் போது நான் என்ற அகங்காரம் நினைவுக்கு வரும். பிறகு எல்லா நினைவுகளும் அதை பின்னாடி வந்துடும் ஸ்வரூபத்துல இருந்து. அதேதான் பிப்பலாத முனிவரும் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நீங்க எல்லாம் எம்ஏ எம்எஸ்சியில மாஸ்டர் டிகிரி பண்ணதான். எந்தெந்த பிராணா எங்கெங்க இருந்து என்னென்ன வேலையை செய்யுது, என்ன டைரக்ஷன்ல போகுது, என்ன பண்ணுது அப்படிங்கிறதெல்லாம் நீங்க ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. இந்த டவுட் இருக்கு அந்த சார்ட்ல? நோ டவுட். சார் இந்த செகண்ட் கொஸ்டின் சார், தேர்ட் கொஸ்டின் கேட்டிருக்காருல்ல சார் கௌசல்யா, அதுல பிராணா இஸ் பார்ன் அவுட் ஆஃப் செல்ஃப் அப்படி, அந்த செல்ஃப்ங்கிறது என்னங்க சார்? செல்ஃப்னா ஆத்மா. இல்லைங்க சார், இப்ப ஆன்மாவில இருந்து வெளிப்படும். ஹவு இஸ் பிராணா பார்ன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப அந்த குழந்தை உருவான உடனே அந்த பிராணாங்கிறது வர்றது அதுதான் சொல்றாங்களா இல்ல எப்படி சார்? வந்த உடனே இந்த ஹார்ட் பீட் சொல்றாங்க அது சொல்றாங்களா? பிராணாங்கிறது குழந்தை உருவானா இல்ல, நம்ம உடம்புக்குள்ள நடக்கக்கூடிய எல்லா இயக்கங்களுக்கும் பிராணா தான் காரணம். குழந்தை எப்படி உருவாகுது? ரெண்டு செல்லு, ரெண்டு கேமீட்ஸ் ஒண்ணா இணையணும் இல்ல? அந்த ரெண்டு கேமீடு இணையறதுக்கே அது எவ்வளவு ஓடுது அப்படிங்கறதுல நீங்க மைக்ரோஸ்கோப் வச்சு பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு ஒரு ஸ்பெர்ம் வந்து எப்படி ஒரு எக்குக்குள்ள பெனட்ரேட் ஆகுது, அதுக்கு யார் சொல்லி கொடுத்தது? ஆயிரக்கணக்கான ஸ்பெர்ம் போய் ஒரு முட்டைக்கட்டை போய் நின்று முட்டி மோதிட்டு இருக்கும். ஒண்ணு மட்டும்தான் உள்ளார போகும். உள்ளார போனதுக்கு அப்புறம் ஒரு செல்லு ரெண்டு டிவிஷன் ஆகுது. அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு எனர்ஜி எங்கிருந்து வருது? எப்படி ஒரு செல்லு ரெண்டா உடையுது? உடைஞ்ச ஒரு ஒரு செல்லு ரெண்டாகுது, ரெண்டு நாலாகுது. இதுவே பிராணாவோட சப்போர்ட்ல தான் நடக்குது. ப்ரோக்ராம் வேற, இப்படிதான் ஆகணுங்கிற ப்ரோக்ராம் இருக்கு. அதுக்கு எனர்ஜி கொடுத்தது. இப்போ கம்ப்யூட்டர்லயே ப்ரோக்ராம் இருக்கு, அது இயங்கணும். உங்க செல்போன்ல ப்ரோக்ராம் இருக்கு, அது இயங்கணும்னா உங்களுக்கு பேட்டரி வேணும், கரண்ட் வேணும். அந்த கரண்ட் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி தான் பிராணம். இங்க எல்லாமே படைக்கப்பட்டது, எல்லாமே படைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இங்க வந்து பிராணா தான் பேஸ். பேசிக் எனர்ஜி, ஃபண்டமெண்டல் எனர்ஜின்னு பேரு. ஆதியின் அசைவே பரமாணு. அந்த பரமாணு அப்படிங்கிறது தான் எல்லா எனர்ஜியாவும் இருந்து ஒர்க் பண்ண முடியும். அதை வந்து சிம்பிளா நம்ம வந்து சைவ சித்தாந்தத்துல சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. சிவன், சக்தி, ரெண்டு வார்த்தை இருக்கா? சிவனுக்கும் சக்திக்கும் வித்தியாசம் தெரியுமா உங்களுக்கு? சிவன்னா என்ன, சக்தின்னா என்ன? சிவன் ஆண், சக்தி பெண். ஆஹ் சிவன்னா சிவாஜி கணேசன். சக்தின்னா யார, கேஆர் விஜய் அந்த மாதிரி யாரோ ஒன்று போட்டுக்கும். நம்ம அப்படித்தானே பார்த்துருக்கோம். இது வரைக்கும் சீரியல்லாம் அப்படிதான் பார்த்துருக்குறோம். ரெண்டு பேரும் வேஷம் போட்டு விட்டு நல்லா வந்து அழகா சிவனுக்கு ஒரு கலர்ல சக்தி இந்த மாதிரிலாம் போட்டு வச்சு. ஸ்டாட்டிக் எனர்ஜி, டைனமிக் எனர்ஜி சார். எஸ், ஸ்டாட்டிக் நிலை, இயக்கம். ஸோ டைனமிக் எனர்ஜி நம்மளுடைய இயங்கக்கூடிய இயக்கத்துக்கு எனர்ஜி. இயக்கம் அப்படிங்கிறது ஒண்ணு, அதாவது ஆதி வந்து அசைவு இல்லாம இருக்கும், அதான் இறைநிலை அப்படின்னு சொல்லக்கூடியது, அல்லது பிரம்மம் சொல்லக்கூடியது. அதுல இருந்து ஃபர்ஸ்ட் உருவாக்கக்கூடிய அசைவே வந்து அந்த எனர்ஜி தான். இந்த எனர்ஜி சிம்பிளா பாருங்க, ஒரு பொருள் இருக்கு, ஒரு பொருள் வலிமையானதா, அந்த பொருளை இன்னொரு பொருள் தாங்கிட்டு இருக்கு. ஒரு பொருள் இப்ப நீங்க ஒரு கையில வந்து ஒரு ஒரு 10 கிலோ வெயிட்டை நீங்க கையில பிடிச்சு தாங்கியிருக்கீங்க அப்படின்னா, அந்த 10 கிலோ வெயிட் வலிமையானதா, அல்ல அந்த 10 கிலோ பொருளை உங்க கை இப்படி தூக்கி பிடிச்சிட்டு இருக்கு அது வலிமையானதா? 10 கிலோ பொருள் வலிமையானதா, அந்த 10 கிலோ பொருளை தாங்கிட்டு இருக்க உங்க கை வலிமையானதா? கை தான் சார். கை தான் வலிமையானது. கரெக்டா? நம்ம உலகம் உருண்டை இருக்கா, உலகம் உருண்டை இருக்கா, அது சுத்துதா, அது சூரியனை சுத்தி வருதா? சுத்துறது உண்மைதானே? ஒரு நாளைக்கு ஒரு தடவை சுத்தணும், அப்பதான் அது ராத்திரி பகல் வரும். அது சூரியனை ஒரு தடவை சுத்தி வரணும்.
நில உலகம் உருண்டையை விட சூரியன் இருக்குல்ல, அது எவ்வளவு பெருசுன்னு தெரியுமா? எத்தனை மடங்கு பெருசு? இன்னொரு கேளுங்க நிலா. ஆ இன்னொரு கேளுங்க சார். உலகம் உருண்டையை விட சூரியன் எத்தனை மடங்கு பெரியது? தெரியல சார். சார் நாங்க பார்க்கும்போது அது ஒரு இவ்வளவு பெருசு இருக்கு தெரியுது சார், அவ்வளவுதான். சரி, சூரியன் குட்டியா தானே தெரியுது. 19 லட்சம் மடங்கு பெருசு. நில உலகத்தை விட 19 லட்சம் மடங்கு பெருசு. 9 கோடி மைல் தூரத்துல இருக்கு சூரியனுக்கு பூமிக்கு நடுவுல. 9 கோடி மைல் தூரத்துல இருந்து அதனுடைய ரேடியஸ் போய் சுத்திட்டு வரணும். ஒரு வருஷத்துக்குள்ள சுத்திட்டு வரணும்னா அது எவ்வளவு வேகத்துல போகணும்? எத்தனை கிலோமீட்டர் வேகத்துல போனா அவ்வளவு தூரத்தை போய் சுத்திட்டு வர முடியும்? நம்ம இங்க இருந்து போயிட்டு கிரிவலம் சுத்திட்டு வரதுக்கு நமக்கு போதும் போதுன்னு ஆயிடுது. ம். இப்ப நினைச்சு பாருங்க, இந்த சூரியன் இருக்கு, சூரியனை சுத்தி 9 கோள்கள் இருக்கு, இதெல்லாம் சுத்திட்டு வருது. இப்ப இந்த சூரியன் ஒன்னோட ஒண்ணு போய் ஒட்டிக்கல, இல்ல பிரிஞ்சு தூரமா போல. நடுவுல செவ்வாய் கிரகம் இருக்கு, வியாழன் இருக்கு, ஒவ்வொரு கோள் இருக்கு, குரு இருக்கு, சந்திரன் இருக்கு. ஒண்ணு ஒண்ணு சுத்திக்கிட்டு இருக்கு. எல்லாமே பெர்ஃபெக்டா ஒரு ஒரு அந்த சூரிய குடும்பம்னா ஒரு கட்டமைப்போட, அதாவது அதனுடைய வேகத்துக்கு அதனுடைய ஆர்பிட்ல அதெல்லாம் சுத்திக்கிட்டே இருக்கா இல்லையா? இப்ப சொல்லுங்க, சூரியன் இதெல்லாம் சுத்திட்டு இருக்கு, சூரியன் கோள்கள் பூமி இதெல்லாம் சுத்திட்டு இருக்கு, இது வலிமையானதா இல்ல இது எல்லாம் ஒரு எம்டி ஸ்பேஸ்ல சுத்திட்டு இருக்கு, அந்த எம்டி ஸ்பேஸ் வலிமையானதா? ம். ஒரு வெட்ட வெளியில எல்லாம் சுத்திட்டு இருக்கு, வெட்ட வெளி வலிமையானதா இல்ல நம்ம பாக்குறோமே இந்த நில உலகம் இதெல்லாம் வலிமையானதா? வெளிதான் வலிமையானது. வெளிதான் வலிமையானது. எப்படி ஒரு பொருளை தாங்கிட்டு இருக்கும், உங்க கைதான் வலிமையானதோ அது போல இத்தனை பொருள்களும் அந்த வெட்ட வெளி தாங்கிட்டு இருக்கு. அந்த தாங்கி அது சுழல வைக்கிறது பாருங்க, சேராம பிரியாம, அந்த எனர்ஜி தான் அந்த பிராணா அப்படிங்கிறது. அதுதான் சக்தி அப்படின்னு பேர், இயக்கக்கூடியது. அந்த சக்தி தான் இவ்வளவு வேகத்துல சுழல வைக்குது. அந்த சக்தியிலிருந்து வெளிப்படுகின்ற ஒவ்வொரு தன்மை தான் நமக்குள்ள இருக்கக்கூடிய இயக்கத்துக்கு எல்லாத்துக்கும் காரணம். இந்த சக்தி இல்லாத இடமும் இல்லை, சிவம் இல்லாத இடமும் இல்லை. எம்டி, அதாவது சிவம் ஸ்டாட்டிக், ஒரு எம்டி ஸ்பேஸ் இல்லாத இடமே இல்லை, அதுல எனர்ஜி இல்லாத இடமும் இல்லை. இது ரெண்டும் சேர்ந்தா சிவன் சக்தி சேர்ந்தா எல்லா இயக்கத்துக்கு காரணமா இருக்கிறதுனால, நிலையா இருக்கிறதுக்கும் இருப்புக்கும் இயக்கத்துக்கும் காரணமா இருக்கிறதுனால தான் அது சிவன் சக்தி, அதுதான் கடவுள்னு சொல்றோம். பக்தி மார்க்கத்துல புரியறதுக்காக கருத்துக்களாக சொல்லப்பட்டதெல்லாம் கதைகளாக மட்டுமே இருக்கிறது. கற்பனை செய்து கொண்டு கருத்துக்களை பிடித்துக் கொள்வதற்காக வைக்கப்பட்டது. ஆனா நாம கருத்துக்களை விட்டு கதையை மட்டும் பிடிச்சிக்கிட்டோம், கதையும் முழுசா தெரியல, கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு உட்காந்துட்டோம். அதுதான் அந்த சக்திங்கிறத இங்க பிராணான்னு படிக்கிறோம், வேற ஒண்ணும் இல்லை. நமக்குள்ளார இதுக்கு இந்த பிராணா இயங்குறதுக்கு காரணம் உள்ள இருக்கிற ஆத்மா இருக்கிறதுனாலதான் பிராணா இருக்குது. அதனாலதான் அந்த பிராணால இருந்து இந்த ஆத்மால இருந்து பிராணா வெளிப்படுது அப்படின்னு சொல்றோம். ஆத்மா இயங்கலை அப்படின்னு சொன்னா, ஆத்மாவினுடைய பிரதிபலிப்பு இல்லைன்னு சொன்னா இங்க எதுவுமே நடக்காது. ஒரு டெட் பாடியில மூக்குல ஓட்டை இருக்கும், ஆனா அது வழியா மூச்சு காத்து உள்ளார போயிட்டு வராது. சரிதானே சங்கீதமா? தேங்க்யூ சார். என்ன சரின்னு சொல்றது சார் அப்படின்னு அப்படிதான் இருக்கும். சத்யகாமா 5வது கொஸ்டின் கேட்க போறாரு. ஒருத்தன் சாகிற வரைக்கும் ஓம் ஓம்னு சொல்லிக்கிட்டே இருந்தா அவனுக்கு என்ன கதி தான் அடையும்? அவன் என்ன கதி ஆகும்? ஓம் சாண்டிங் பண்ணிட்டு இருந்தா என்ன ஆகும்? அவ்வளவு பகவத்கீதைன்னு சொல்லுது. இந்த பிரசன்னோபனிஷத்து இவ்வளவு பிராணா அதெல்லாம் சொல்லி நோக்கம் என்னன்னா பிரம்மத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். பிரம்மத்தை பத்தி எப்படி தெரிஞ்சுக்கிறது? இந்த பிராணா, இந்த உலகம் எல்லாம் எப்படி படைக்கப்பட்டது, இதெல்லாம் சொல்லிட்டு சிம்பிளா 5வது கொஸ்டின்ல ஆன்சர். இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கணும், போய் உட்காந்து ஓம் சாண்டிங் பண்ணி உனக்கு தெரிஞ்சிரும் போ, அவ்வளவுதான். ஓம் சாண்டிங் பண்ண அகாரா பண்ணும்போது நீ செத்து போயிட்டுனா இதே போல இன்னொரு ஹியூமன் பர்த் எடுப்ப. உகாரா சான் பண்ணுவது போனா நீ சோமலோகத்துக்கு போவ.
ஓம்காரா பண்ணும்போது போனா நீ வந்து பிரம்மத்தை உணர்ந்துரு, பிரம்மத்தை அடைஞ்சிருவேன். அப்ப அந்த ஓம்காரத்தை சேன் பண்ணி நீங்க உண்மையை உணர்ந்துக்கலாம் அப்படிங்கறத இதனுடைய ரிசல்ட். ஓம்காரம் தான் உங்களுக்கு மோட்சத்தை கூட்டு போகும். இவ்வளவுதான் இந்த உபநிஷத்து. அந்த பிரம்மத்தை பத்தி இருக்கக்கூடிய 16 கால புருஷா அப்படிங்கறத பத்தி இதுல பேரெல்லாம் இருக்கும். இந்த பேரெல்லாம் லைனா பாத்துக்கோங்க. இந்த பேரெல்லாம் புருஷாவுக்கு அவங்க வச்சிருக்கிற பேரு. பிராணா, ஸ்ரத்தா, காம், வாயு, ஜோதி, ஆப, பிருத்திவி, இந்திரியா, மனா, அன்னம், வீரியம், தப, மந்திர, காம, லோகா, நாம. இதெல்லாம் இந்த ஆரிஜின் அதுல இருந்து வந்தது. இந்த பிரசனோபநிஷத்தை பத்தி சிம்பிளா ஒரு சார்ட் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுல இருந்து என்ன வந்துச்சு அப்படின்னு கொஸ்டின் ஆன்சர்ல வந்து முண்டக்க உபனிஷத்து வணக்கம். முண்டக்கோ உபனிஷத்து, மாண்டூக்கிய உபனிஷத்து, தைத்திரிய உபனிஷத்து. இந்த உபனிஷத்துக்களை எல்லாம் பத்தி நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.